வாங்க. சாவியை தொலைச்சிட்டேன். இந்த பூட்டை திறப்பியா? எப்பேற்பட்ட பூட்டியை திறப்ப சாமி? இப்ப இந்த பூட்டை தர உன் தொழில பாத்துட்டு உனக்கு நிறைய வேலை தர்றேன். பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னையே கூப்பிடுறேன். சீக்கிரம் தர. சந்தோஷங்க. ஆழ்வாருக்குள்ள வேலை முடிய. சரி, இங்க இல்ல. உள்ள போய் உனக்கு நான் பணம் எடுத்துட்டு வர்றேன். எவ்வளவு? சாதாரணமா ஒரு பூட்டுக்கு 1,000 ரூபாய் வாங்குற சாமி. உங்க இஷ்டப்படி கொடுங்க. 1,000 ரூபாய் என்னைய பிச்சை காசு? 5 ரூபாய் கொடுக்கற வாங்கிக்க. ஒன்ன மாதிரி தொழிலாளிங்க கை நல்லா இருந்தா தான் என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். நான் உள்ள போறேன். யாராவது வந்தா குரல் மட்டும் கொடு, மறந்துடாத. சரிங்க சாமி. என்ன வீடு திறந்து கிடக்கு? நான் தான் சாமி திறந்தேன். ஏண்டா திறந்த? கூட்டுக்கார் திறக்க சொன்னாரு, திறந்தேன். நான் தானே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அப்ப உள்ள வந்து உங்க தம்பிங்களா? தம்பியா? இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் ஸ்வீட் கேர்ள். அந்த கப்பு மோகனுக்கா? ஆமா அங்கிள். ஸ்ட்ராங்கா போட்டிருக்கியா லைட்டா போட்டிருக்கியா? லைட்டா ஆரம்பிச்சிருக்கேன். இந்த டேஸ்ட் அவருக்கு பிடிச்சதுடா, கண்டினியூ பண்ணிக்கிறேன். நெல்லு வந்து பஸ்ஸர் அழுத்தி காஃபி ரெடின்னு கத்திட்டு. கரெக்ட் கரெக்ட். கண்டிஷன் ஞாபகம் இருந்தா சரி. அப்புறம் சூடு ஆறி போகுது அங்கிள். ஆற வேண்டாம், போ போ. காஃபி ரெடி. குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் சன். காபி தானே? சாப்பிடு. காபி நல்லா இருக்கா? ஓகேப்பா. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கலாங்கிறியா? நானோ இதுவே ஸ்ட்ராங்ப்பா. என்ன ஆறுமுகம், என்ன கேசு? பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை கழுத்துல இருக்க சங்கிலி ஏத்துட்டு ஓடிடுவான். இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். ஏழுமலை, இது என்ன கேசு? இவன் பட்ட பகல்ல பூட்டி இருக்கிற வீட்டை பூட்டு ரிப்பேர்காரனை விட்டு துறக்க சொல்லி அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். ஒன்னாட்டோன், இவனுக்கு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் திருந்த மாட்டாங்க. ஏப்பா இப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களே, வெக்கமா இல்ல? சாராய கடைக்கும் ஜெயிலுக்கு முதல் தடவை போகும்போது தான் வெக்கமா இருக்கும். அப்புறம் அதுவே பழகி போயிடும். நடகடா ஸ்டேஷனுக்கு சார். அதான் ஸ்டேஷனுக்கு போறோமே, அங்க போக முடியாது சார். போடுற போட்டுல தன்னால போயிடும். அங்கேயும் ஒருக்க போயிடுறேன், இங்கேயும் ஒருக்க போயிடுறேன். சரி போறோம், போட்டு முடியாது. தனியா விட்டா ஓடிடுவான். 2 பேரையும் சேர்த்து மாட்டணும். அப்படி போங்கடா. அங்க பொம்பளைங்க இருக்காங்க சார். ஆனா கொஞ்சம் தள்ளி போங்களாடா.
ஏழுமலை போனவளை காணோம். எச்சுது போனாங்க, இருந்துட்டு தான் வரட்டுமே. ஏய், இதுதான் சமயம். இந்த போலீஸுங்க ஆயுள் வரைக்கும் ஓடி வந்தாலும் நம்மள பிடிக்க முடியாது. ஏற மாட்டான். போறாங்க. ஜம்பிங் போடாதடா. ஐயோ ஐயோ சித்தப்பா போயிட்டீங்களா? அட பாவீங்களா, நான் வர்ற வரைக்கும் வச்சிருக்க கூடாதா? இப்படி பாதியில வந்தா ஜாயிண்ட் ஆகணுமா சித்தப்பா? யாரியா நீ? செத்தது பொம்பளை சித்தப்பாங்கிற? சரி சின்னம்மா. ஐயோ சின்னம்மா, அவங்களுக்கு நான் தான் கோல் கொடுக்கணும். தள்ளியா போயா. ஐயோ சின்னம்மா சின்னம்மா எங்க போனான்னு தெரியலையே. இப்ப கையில கிடைச்சான், அவனை அடிச்சு பணமாக்கி தூக்கிட்டு போயிடுவேன். ஆமா. இத புடியா, வேட்டியா வந்து போச்சு. ஏப்பா பேண்ட போட்டு வேட்டியா வந்து வச்சுக்கிற? சரி பேண்ட வந்து போச்சு, புடியா. அதுதான் புடி. சின்னம்மா நீ வாழ்க, நல்லாரு, என்ன காப்பாத்திட்ட. வந்த? எப்படி வந்த? எது சாத்தினா என்ன, பொங்கி வர்ற காதல் இரும்பு கதவு போட்டாலும் ஈஸியா. அது உனக்கு ஈஸி, எனக்கு என்ன கன்றாவி ட்ரெஸ் அது? அப்பா பார்த்தாருனா? அப்பா. ஹலோ டாட். இன்னும் படுக்கலையா? ரூம்ல விளக்கறியுது. அனுப்பிச்சிடறேன்பா. என்னத்தானே நான்சென்ஸ். என்னடா நான்சென்ஸ்? கொசு புடுங்குதுப்பா. என்ன தைரியத்துல நினைக்கிறேன்? எந்த மனையை லவ் பண்ணா? இந்த பியூட்டிஃபுல் மடையன்தான். காஃபி சாசர்ல காஃபி சுவையானு எழுதியிருந்தேன். சுவைன்னு பதில் சொல்லிருந்தீங்கல்ல? நோ. எஸ். சாப்பாட்டு பிளேட்ல ஐ லவ் யூன்னு எழுதியிருந்தேன். அப்பாவுக்கு தெரியாம என்னோட காதல அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல? நெவர். சத்தம் போடாதீங்க. முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருங்க. பாக்கிய இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி அக்கௌண்ட கல்யாணத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீ க்ளோஸ் பண்ணிடுவ, அதுக்குள்ள எங்க அப்பா என்ன க்ளோஸ் பண்ணிடுவார். எந்த வழியா வந்தையோ அந்த வழியா மரியாதையா போயிடும். என் கண்ணு இல்ல, இது மூக்கு. மை ஸ்வீட்டி. போலீஸ் வீட்லயே திருட்டு லவ். இது காஃபி அங்கிள். காத்தாட்டம் வந்துட்டியே. எல்லாம் ஒரு அக்கறை தான். யார் மேல? அங்கிள் மேல. இது உங்க காஃபி, இது உங்க சன்னுக்கு. வெரி வெல். அங்கிள் அங்கிள், அந்த காஃபி உங்க மகனுக்கு. ஓஹோ, அப்படியா? இதுல என்ன ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்குன்னு பாக்குறேன். அங்கிள் அங்கிள், இது என்ன சாசர்ல லெட்டர்? தமிழ் லெட்டர். யாருக்கு? சாசருக்கு. நான்சென்ஸ். தவறுக்கு மன்னிக்கணும்னா என்ன தவறு செஞ்ச? ஒரு தவறு செய்யல அங்கிள். செஞ்சிருக்க. ஐ மீன், நான் யாரு? அங்கிள். என் உத்தியோகம்? ஐஜி. ஐஜின்னா? இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். போலீஸ்காரங்கிட்டே திருட்டு வேலையா?
நீ என் கண்டிஷன் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காபி சுவையான்னு சாஸ்திரல எழுதி என் மகன்கிட்டே கேட்டிருக்க. உண்டா இல்லையா? கேட்டிருக்க அங்கிள். சாப்பாட்டு தட்டுல பீன்ஸால கோலம் போட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி இருக்க. சொல்லி இருக்க. எல்லாத்துக்கும் மேல ராத்திரி அவன் ரூமுக்கு போய் மேல சொல்லாதீங்க அங்கிள், என் தப்புதான். பட் ஒன் திங், நான் மோகனை மனமாற காதலிக்கிறேன். இப்ப இல்ல அங்கிள், உங்க மகன்னு தெரியறதுக்கு முன்னால இருந்து he is my love, he is my life, he is everything to me. ஓகே ஓகே, பீன்ஸ் காதல் சாசர் காதல் இதுக்கெல்லாம் மோகன் என்ன பதில் சொன்னா? சமாளிச்சானா? தேங்க்யூ சன். ஒரு நல்ல செய்தி, என் மகனும் உன் மகளும் ஒருத்தர் நேசிக்கிறாங்கடா. அப்ப ஒரு மாசம் கோர்ட் வேலையை விட்டுட்டு கல்யாண வேலையை கவனிக்க வேண்டியதான். நான் ரெடிப்பா. கேட்டுக்கிட்டியாடா? அவன் ரெடியா? என் மகன் எவர் ரெடிடா? அப்ப நாளைக்கு உன் மகனோட முறைய பொண்ணு பார்க்க வர்ற. ஓகேடா. ஓகே, நாங்க புறப்படுறோம்டா. வரேன் அங்கிள். குட் லக். ராப்பிச்ச தாயே, ராப்பிச்ச தாயே. இத போடுற சாமி. ஏன் சாமி பகல வந்து வாங்க கூடாதா? ராத்திரி இது மாதிரி அலையறீங்க. என்னது அலையறமா? ஜனங்க முடிச்சுக்கிட்டு இருந்தா நாங்க தூங்கிடுவோம், ஜனங்க தூங்குனா நாங்க முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் மத்தவங்களுக்கு இல்லையே தாயே. எங்க எங்களை பகல்ல பிச்சை எடுக்க விடுறானுங்க? இத கொண்டு வரேன் சாமி. அம்மா, நாய் நம்ம நாய்ங்களா இல்ல போலீஸ் நாய்ங்களா? நாய் போலீஸ் நாய் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ். இதான வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. கோவிந்தோ, பார்க்காத இடமெல்லாம் பார்த்து வை கோவிந்தோ. கோவிந்தோ, எந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பவே பார்த்து வச்சுக்க கோவிந்தோ. கோவிந்தோ, அடுத்த முறை வந்தா அகப்பட்டதெல்லாம் சுத்திக்கலாம் கோவிந்தோ. கோவிந்தோ, அம்மா வர்றாங்க கோவிந்தோ. வரட்டும் கோவிந்தோ. அம்மா காசு போடுறாங்க கோவிந்தோ, வாங்கிக்க கோவிந்தோ. கோவிந்தா, கோவிந்தா, அம்மா கழுத்துல ஏதாவது கண் கவிச்சியா? அத்தனையும் டூப்ளிகேட் கோவிந்தோ. அந்த பீடையை விட்டு கோவிந்தோ. கோவிந்தோ, கோவிந்தோ, கோவிந்தோ. ஆறுமுகம், எனக்கு 7 முறைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டுல பல பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு, கடைசியா நான் பிறந்தேன். எனக்கு அந்த 7 முறை என் பேரை வச்சதுனாலதான் நான் வச்சேன். அப்படியா? ஆமா. ஆபத்து வருது கோவிந்தோ. ஐயோ கோவிந்தோ. கொஞ்சம் எரியா, காணிக்க போட்டு வந்துடுறேன். கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தோ, நான் ஏட்டாகணும். நீ எட்டாவ போ. போயா, சீக்கிரம் போயா. இப்படி ஒரு புள்ளைய 7 மலையா புடைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான். எங்க போனாலும் இந்த கிழட்டு போலீஸ் ரெண்டு விரட்டிட்டே வருது. யாரையுமே நம்ப முடியல கோவிந்தோ. ஆமா கோவிந்தோ, நீ கொண்டா கோவிந்தா, நீ எனக்கே டேக்கா கொடுத்துருவேன். அந்த பக்கமா போய் பிரிச்சு எடுத்துக்கலாம். என்ன கையில வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? திருத்து பாரு. முகத்தை பார்த்தா நல்ல பதில் போலதான் தெரியுது. கபதப 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 தசரித 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 தசரித. கணக்கு பாத்துங்க, நான் உடனே ஊருக்கு புறப்படுறேங்க. ஐயா, தம்பி மோகனுக்கு ஏதாவது சொல்லணுங்களா? மோகனுக்கா? ஆமாங்க. அவன் திருவையாத்துக்கு எங்க வந்தான்? கொடைக்கானலுக்கு போகலையா?
அவர் கிட்டத்தட்ட 20 நாளா திருவிழாத்துல தானங்களே இருக்கிறாரு. உடனே அவன் இங்க வர சொல்லு. உடனே திரும்புறதா? அங்க இருக்கிற குளக்கரை, கோயிலு, பாகவதரு, பாகவதரோட பொண்ணு இவங்களெல்லாம் விட்டுட்டு திரும்புற மாதிரி தெரியலீங்க. நீங்க நேரடியா வந்தாதான் நடக்கும். அப்ப நான் வரணுங்க. மாறி உருமாறி நிலை மாறி தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே. காளி லீலி சூலி மாலி காய்க்கிறக்கா. ஐயோ, சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க. சாமி, உள்ளூர் பூரா என் புருஷன் கடன் பட்டிருக்கார் சுவாமி. அவனை வெளியூர் போக சொல்லு. நெக்ஸ்ட். சாமி, என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி. அவன் அதே சாயல்ல போக சொல்லு. அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும். சாணியம் விட்டுதுன்னு போவியா? நெக்ஸ்ட். சாமி, எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சாமி. அத என்ன கண்டுபிடிக்க சொல்றியா? என் விதிய பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கயா. அடுத்து. சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது? இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? விடுமா, ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு தரவாத்தா. சுவாமி, குருவே, என் பேரு தனலட்சுமி. என் பொண்டாட்டிடா, எசகு பசகா மாட்டி விட்டிய. சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது, முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு. சாமி, என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. புருஷன் தான் விட்டுட்டு தான் ஓடுவான். பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதுக்கு முன்னால புட்டு வைத்துக்கிட்டு இருந்தேன். நானா சொல்றேன்? ஆய் சொல்றா. அவங்க ஆயி மகமாய் சொல்றா. ஓடி போன என் கேடி புருஷன் எப்ப வருவான்? ரிலீஸ் ஆனு வருவான். அந்த முள்ள மாதிரி அந்த பொம்பளை பொறுக்கி அந்த முடிச்சவைக்கு இருக்கானே. ஓ, ஜூலி நீலி காளி. சாமி மலை ஏறிட்டாரு. சாமி மலை ஏறிடுச்சு. எல்லாரையும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல்லு. எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க. அவளை மட்டும் வரவேணான்று. நீ மட்டும் வராதம்மா. பொங்க பொங்க. என்னங்க, நீங்க என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க? இந்த ஏரியில் இருக்கிற தண்ணீர் அளவுக்கு. தண்ணீருக்கு அளவு இருக்கா என்ன? இந்த தண்ணீருக்கு எப்படி அளவு இல்லையோ அந்த மாதிரி உன் மேல நான் வச்சிருக்கிற காதலுக்கும் அளவே இல்லை. எனக்கு சலீமான ஒரு சிநேகிதம் இருக்கா. அவ அடிக்கடி சொல்லுவா, சொர்க்கத்துல அற்புதமான ஒரு மரம் இருக்கா. அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு ஜீவனை குறிக்குமா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட பேரும் அந்த இலைங்கள்ல இருக்குமா. காத்தடிக்கும் போது எந்த பேருள்ள இலை கீழே விழுதோ அவங்க செத்து போயிடுவாங்களா. அதுல பழுத்தலையும் விழும், பச்சைலையும் விழும், சின்ன சின்ன குழந்தைலையும் விழுன்னு சொல்லுவா. ஏங்க, அந்த இலையில என் பேரு எழுதித்தானே இருக்கும். அங்க அடிக்கிற காத்து இப்ப இங்க அடிச்சா உங்க முடியல சாஞ்சிருக்கிற இந்த இன்பத்தோட என் கதையும் முடிஞ்சிடும் இல்லையா? சிச்சி, என்ன பேசுற நீ? மனசுக்கு பிடிச்ச ஒரு மடியில உயிரை விடுறதை விட ஒரு பொண்ணுக்கு வேற அதிர்ஷ்டம் என்னங்க வேணும்? ஏற்கனவே நான் துரதிருஷ்டசாலி. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிச்சயமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. கல்யாணி, உங்க அப்பாவை நான் பாக்கணுமே. எதுக்கு? எனக்கு இருந்தாலும் நம்ம விஷயத்தை பத்தி உங்க அப்பா தானே முடிவு பண்ணணும். எப்ப அவரை பாக்கணும்னு நான் சொல்றேன், அப்ப வந்தா போதும். இப்போ நான் வரேன்.